இது போட்டு ஹாய் சொந்தங்களே, வாங்க சூப்பராக ஒரு மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு போட்டுக்கலாங்க. பூண்டு போட்டு வரமிளகா போட்டு நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதக்கி விட்டோன்னே வெங்காயங்க, இந்த மீன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் போட்டு நல்லா சூப்பராக வதக்கி விடலாங்க. பாருங்கள், அப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடலாங்க. இந்த வதக்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ஒரு மூடி சேர்த்திக்கலாங்க. மீன் வந்து 4 கிலோ மீனுங்க. அதுக்கு தேவையான அளவு மசாலா அரைக்கணுங்கள, அதனால் பார்த்திங்கன்னா சூப்பராக தேங்காய் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூளுங்க. இது வந்து எங்கள் அம்மா அரைச்ச கொத்தமல்லி தூள். இந்த கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம மறுபடியும் அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டோன்னே பூண்டு போட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா, அதையும் போட்டு நல்லா ஒரு கொதி வர விட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த குழம்புக்கு தேவையான புளித்தண்ணியும் மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கலாங்க. புளித்தண்ணி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜாஸ்தி ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா இந்த மீனெல்லாம் புளியெல்லாம் உறிஞ்சிருங்க. அப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் பாருங்கள் சூப்பராக ஃபஸ்ட்டு தலையை போட்டுக்கலாங்க. தலை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேகாது. இது வந்து போய் ஒரு ஏரியில் தாங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மீன் சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு மண்டையெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் நம்ம பீஸ் எல்லாம் போட்டுடலாங்க. ஏன்னா பீஸ் டக்குன்னு வெந்துடும். மண்டை வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாதுங்க. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீனோட தலை தாங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். மீன் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இது வந்து மீன் மசாலாங்க. தம்பி ஒரு கடையில் சாப்பிட்டு அங்கே நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தே மசால் வாங்கிட்டு வந்துட்டு அப்படிங்க. இந்த இஞ்சி பூண்டில் வந்து பச்சை மிளகாவும் புதினாவும் வச்சு அரைச்சிருக்குதுங்க. அப்புறம் ஒரு லெமன் வந்து ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வரமிளகு பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் தூள் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. சேர்த்தி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம டெம்டிங்காக இருக்குதுங்க பார்க்கும்போதே. அப்புறம் நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மீனெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அப்படியே டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மனம் இந்த கடையில் செய்கிற மாதிரியே மனம் வந்துச்சுங்க. கடையில் மசாலா வாங்கக்கூடாதா இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் தம்பி ஆசையாக வாங்கிட்டு வந்துட்டு அப்படிங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு அதே போட்டு செஞ்சிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் மேலும் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பாருங்கள் சூப்பராக இந்த மீனெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து டேஸ்ட்டு பார்த்துடலாங்களா. சூப்பராக இருந்துச்சுங்க. மீன் பாருங்கள் விற்கும் போது செம்ம ஒயிட்டுங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.